الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அறிவுடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலுமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்த சஹாபாக்கள் மக்கள் தாபிஊன்கள் தபஅத் தாபிஈன்கள் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களும் பேரில் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகள் எல்லாம் விலக்கி ஹராமாக்கிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களிலும் முற்றுமுழுதாக தளர்ந்து நடந்து கொள்ளும்படியும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையில் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் அஞ்சி தக்வாவுடைய இலட்சியமுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதனால் சிறப்பாக படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது உலகத்திலும் ஆகிரத்திலும் சீதேவியாக ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து நல்ல நிலைமையிலே மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அதனால் தான் அல்லாஹ் பல கடமைகளையும் பல இபாதத்துகளையும் தந்த அல்லாஹ் பாவங்களை விட்டு எங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வேளாணவர்களே, ஏராளமான பாவங்கள், அது பெரும் பாவங்களா இருந்தாலும் சரி, சிறிய பாவங்களா இருந்தாலும் சரி, ரகசியமான பாவங்களா இருந்தாலும் சரி, பகிரங்கமான பாவங்களா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். பாவத்தின் முடிவு பயங்கரமாக அமைந்துவிடும். பாவத்தின் முடிவு பயங்கரமாக அமைந்தால் அந்த சக்கராத்திலோ அல்லது அதற்கு பின்னால் உள்ள கட்டங்களிலோ ஈடேற்றத்தை அடைந்து கொள்ள முடியாது என்பதற்காக இங்கே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எனவே அல்லாஹ் வெறுத்த, அல்லாஹ் தடுத்த பாவங்கள் ஒரு பெரும் பாவம் தான் அநியாயம் செய்தது. அநியாயம் என்று சொல்லக்கூடிய பாவம், அநியாயம் என்ற பாவம் இருக்கிறது, இது பெரும் பாவத்தை சார்ந்த ஒன்று. மேலானவர்களே, அநியாயம் பலவிதங்கள் இருக்கலாம்.
எந்த வகையில் யார் யாருக்கு அநியாயம் செய்தாலும் சரி, அநியாயம் என்பது ஒட்டுமொத்த அநியாயத்திற்கும் ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நாவினால், தன்னுடைய பேச்சினால், தன்னுடைய பார்வையினால், தன்னுடைய சிந்தனையினால், தன்னுடைய அதிகாரத்தினால், தன்னுடைய சொத்து செல்வங்களினால், தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களினால் எதுவாக எப்படியாப்பட்ட அநியாயம் செய்தாலும் அத்தனையும் அநியாயம். இந்த அநியாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹதீஸ் குத்ஸில் அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, நான் எனக்கு அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறேன். அப்படி என்றால் அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது. அல்லாஹுக்கே அல்லாஹ் ஹராமாக்கி கொண்டவருடைய தான் அநியாயம் செய்வது. எனவே நீங்களும் அடியாறுகளாக நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். அந்த அளவுக்கு பெரும் ஒரு பாவமாக அல்லாஹ் அநியாயத்தை வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அநியாயம் அல்ல, அநியாயத்தின் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன், அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதன், அவன் செய்யக்கூடிய அந்த பதுஆ, அவன் செய்யக்கூடிய அந்த சாபம், அவன் செய்யக்கூடிய அந்த துஆவினுடைய பாரதூரம் என்னது? ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் அவனால் பாதிக்கப்பட்டு அதற்கு பதிலாக அந்த மனிதன் செய்யக்கூடிய பதுஆவினுடைய பாரதூரங்கள் என்னது, அதனுடைய விபரீதங்கள் என்னது? இதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன பேசுகிறது? கண்ணியத்துக்குரிய வேளாணவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அநியாயத்தை எச்சரித்து அடுத்தவருடைய சாபத்தை எச்சரித்து அல்லாஹ், அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களிலே இது சம்பந்தமாக சொல்லியது மாத்திரமல்ல, வரலாறு நெடுகிலும் சரித்திரங்களை பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் கூட அழிக்கப்பட்டது அநியாயத்தின் மூலமாக. இஸ்லாமிய உம்மத்து இந்த உலகத்திலிருந்து அசிங்கப்படுத்தப்பட்டதும் இந்த அநியாயத்தின் பதுவாக்களின் மூலமாக என்று மேலானவர்களே, இந்த சரித்திரம், இஸ்லாமிய சரித்திரம் எங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இமாமுனா அல்-ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு கல்விமகான், ஒரு சிறந்த ஒரு அறிஞர். இமாமுனா அல்-ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதீனாவிலே சந்தையிலே இருக்கும் பொழுது ஒரு மனிதர் மன் ரஆனி ஃபலா யظلمن அஹதா, மன் ரஆனி ஃபலா யظلمن அஹதா, என்னை பார்க்கக்கூடியவர்களே, என்னை காணக்கூடியவர்களே, உங்களில் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம். என்னை பார்க்கக்கூடியவர்களே, உங்களில் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று மதீனாவுடைய சந்தையிலே ஒரு மனிதன் கத்திக்கொண்டு வருகிறார். முழு அந்த சந்தையில் உள்ளவர்களுக்கு இந்த மனிதனை பார்க்கிறார். இமாமுனா அல்-ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகிறாரே, மக்கள் எல்லோரும் இவரை ஒன்று கூடிவிட்டார்கள், இவரை சூழ்ந்து கொண்டார்கள். இமாம் அல்-ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இவரிடத்திலே போய், மனிதா, நீ என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறாய், என்ன சொல்கிறாய், காரணம் என்னது? அந்த மனிதரோ தன்னுடைய ஒரு கை வெட்டப்பட்ட நிலைமையிலே தான் இந்த அலானை, இந்த அறிவிப்பை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் சொல்கிறார், எல்லோரும் என்னிடத்திலே வந்து கேட்க வேண்டும் என்பதற்காக தான் தந்தையிலே வந்து இந்த கோஷத்தை நான் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வரலாற்றை நான் சொல்கிறேன், கேட்டுக் கொள்ளுங்கள். அந்த கை வெட்டப்பட்ட அந்த மனிதர் கையிலே காயங்களோடு, வெட்டப்பட்ட அடையாளங்களோடு, மெலிந்தவனாக, வயது சென்றவனாக அந்த மனிதர் தன்னுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் என்னுடைய வாலிப வயதில் மிகாத்திரமானவனாக, ஒரு சக்தி உள்ளவனாக, ஒரு தைரியம் உள்ளவனாக, ஒரு சங்கியனாக நான் இருந்தேன். என்னை கண்டால் எல்லோரும் பயப்படுவார்கள். என்னை யாரும் எதிர்த்து பேச மாட்டார்கள். நான் எது கேட்டாலும் என்னுடைய பயத்தினால் உடனடியாக தந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு தைரியசாலியாக நான் இருந்தேன். ஒரு நாள் பகல் சாப்பாட்டுடைய நேரம், மதிய நேரம், நான் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி பகல் சாப்பாட்டுக்காக வேண்டி ஏதாவது வாங்கி கொண்டு வாருங்கள், எடுத்து
எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று என்னை அனுப்பினால் நான் பஜாருக்கு வந்தேன். நான் வரக்கூடிய வழியில், நான் சாப்பாட்டை எடுப்பதற்கு வரக்கூடிய வழியில் ஒரு ஏழை பலவீனமான ஒரு மனிதர், ஏழையான பலவீனமான ஒரு மனிதர் தன்னுடைய கையில் ஒரு மீனை எடுத்துக்கொண்டு அவன் பாதையிலே நடந்து கொண்டிருந்தான். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த வாலிபனை அழைத்து நான் அந்த மீனை எனக்கு தரும்படி கேட்டேன். ஆனால் அவனோ மறுத்துவிட்டான். என்னுடைய குழந்தைகள், மனைவி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி. இதை கொண்டு போய் சமைத்துதான் எங்களுக்கு சாப்பாடு. மறுக்கும் பொழுது நான் அவனுக்கு ஒரு அடி அடித்தேன். அடித்து அந்த மீனை பறித்துக் கொண்டு என்னுடைய வீட்டுக்கு சென்றேன். அந்த மீனை பறிக்கும் பொழுது என்னுடைய கையில் ஒரு காயம் ஏற்பட்டது. அந்த மீனுடைய ஒரு முள் என்னுடைய கையில் ஒரு விரலிலே குத்தியது. நான் அதையும் பொருட்படுத்தவில்லை. வீட்டுக்கு போய் அந்த மீனை சமைத்து நானும் என்னுடைய குழந்தைகளும் எல்லோரும் மனைவி மக்களும் சாப்பிட்டு விட்டோம். ஒரு நாள் செல்லும் பொழுது திடீரென்று அந்த மீனுடைய முள் சுற்றி அந்த இடத்திலே வருத்தம் ஏற்பட ஆரம்பித்தது. இலேசான வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பித்தது. நான் உடனடியாக வைத்தியரை நாடினேன். வைத்தியரும் போய் இந்த வருத்தத்தை சொன்னேன். வைத்தியர் சொன்னால், இந்த விரலை வெட்டினால் தான் அந்த முள்ளினுடைய விஷத்தை இல்லாமல் ஆக்க முடியும், இல்லை என்றால் முழு உடம்புக்கும் இந்த விஷம் பரவிவிடும் என்று சொன்னார். நான் என்னுடைய ஒரு விரலை பழி கொடுத்தேன். வீட்டுக்கு வந்து சிறிது காலம் சென்றது. என்னுடைய விரல்கள் ஒவ்வொன்றாக வலிக்க ஆரம்பித்தது. என்னுடைய மணிக்கட்டு வரை வெட்டப்பட வேண்டும் என்று 2வது தடவையாக வைத்தியர் ஆலோசனை சொன்னார். மணிக்கட்டு வரை கை வெட்டப்பட்டது. இன்னும் கொஞ்ச நாள் செல்லும் பொழுது மீண்டும் அந்த வருத்தம் ஆரம்பித்தது. நான் மீண்டும் வைத்தியருடன் சென்றேன். என்னுடைய கை முழங்கை வரை வெட்டப்பட்டது. திரும்பவும் இதுபோன்று வருத்தம். என்னுடைய கை முழுவதுமாக வெட்டப்பட்டது. நான் இப்பொழுது யோசித்தேன், ஒவ்வொரு தடவையும் வைத்தியரிடம் செல்லும் பொழுது கையை வெட்டினால் தான் உடம்பை பாதுகாக்க முடியும் என்று எல்லா வைத்தியர்களும் சொல்கிறார்களே, இதற்கு ஒரு தீர்வில்லையா? ஒரு மார்க் அறிஞரை, ஒரு ஆளுமை நான் நாடினேன். அந்த ஆளுமிடத்திலே போய் எனக்கு நடந்த நிகழ்வை சொன்னேன். அந்த ஆளும் கேட்டார், உன்னுடைய வெட்டப்பட்ட இந்த கையினால் நீ யாருக்காவது பதுஆ செய்திருக்கிறாயா? நீ யாருக்காவது அநியாயம் செய்திருக்கிறாயா? உன்னுடைய இந்த கையினால் யாராவது நோவினை அடைந்திருக்கிறாரா? அந்த மனிதர் யோசித்து விட்டு சொன்னார், ஆம். அந்த மீனை பறித்த அந்த சம்பவத்தை இந்த ஆலிமிடம் சொல்லும் பொழுது அந்த ஆலிம் அவருக்கு சொன்ன பதில், உனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமாக இருந்தால், இந்த நோய் உன்னை விட்டு அகல வேண்டுமாக இருந்தால், உனக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், நீ எவ்வளவு வைத்தியம் செய்தும் உன்னுடைய நோய் ஒரு காலமும் குணமடையாது. உன்னுடைய உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளும் அணுவணுவாக கூறு போடப்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த மீனினுடைய நஞ்சுக்கள் முழு உடம்பிலும் சென்று கொண்டே இருக்கும். நீ வைத்தியம் செய்ய வேண்டியது, யாருக்கு நீ அடித்து அந்த மீனை பறித்தாயோ அவர்களுக்கு போய் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். இமாம்னா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் கபாயிர் என்ற நூலிலே இந்த ஹதீஸை, இந்த சரித்திரத்தை பதிவு செய்கிறார்கள். அந்த மனிதர், இவனால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதரை தேடி அலைகிறார். அவர் செய்ததோ அந்த வாலிப வயதில் காலங்கள் சென்று கொண்டே இருந்தது. இந்த மனிதரை தேடிக்கொண்டே இருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் இவரால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதரை காண்கிறார். கண்டு, மனிதா, நான் உன்னைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறேன், என்னை ஞாபகம் இருக்கிறதா உனக்கு? அந்த மனிதர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் யார் என்று தெரியாது. இவர் ஆரம்பத்தை ஞாபகப்படுத்தினார். நீ உன்னுடைய கையில் ஒரு மீனை எடுத்துக் கொண்டு செல்லும் பொழுது அடித்து பறித்துக் கொண்டு சென்றேனே, அந்த மனிதன் தான் நான். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னான், ஆம், இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது. மேலானவர்களே, அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதர் சொன்னார், கை வெட்டப்பட்ட மனிதர் சொன்னார், என்னுடைய கை துண்டிக்கப்பட்டிருப்பது, என்னுடைய கை துண்டிக்கப்பட்டிருப்பது, நான் உயிரோடு வாழுவதும் மீண்டும் இதற்கு பின்னால் என்னுடைய முழு உடம்புகளும் இதன் மூலமாக பாதிக்கப்படாமல் இருப்பதும் என்னுடைய மன்னிப்பின் மூலமாகத்தான் இருக்கிறது.
என்னை மன்னித்துக் கொள் என்று கட்டி அழைக்கிறார். அந்த மனிதரும் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது இந்த மனிதர் கேட்கிறார், நான் உன்னிடத்தில் அந்த வீணை பதிக்கும் பொழுது நீ அல்லாஹ்விடத்திலே எதை நீ வேண்டினாய், என்ன பதுஆ செய்தாய்? அந்த மனிதர் சொன்னார், நானோ பசியோடு சென்று கொண்டிருந்தேன், எனது மனைவியும் குழந்தையும் நான் வரும் வரைக்கும் அந்த மீனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கட்டத்தில் தான் நீ பறித்துக் கொண்டு சென்றாய். நான் அல்லாஹ்விடத்தில் செய்த பதுஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹாதா கவிய்யுன் அலா பிகுவத்திஹி அலா ஸாஃபின். யா அல்லாஹ், இந்த மனிதர் ஒரு பலசாலியாக இருக்கிறார், நானோ பலகீனமானவனாக இருக்கிறேன். வாகவனி மா ரஸக்தனி ظلما. என்னிடத்திலிருந்து அநியாயமாக எனக்கு அடித்து விட்டு இந்த உணவை இவன் பறித்துக் கொண்டு செல்கிறான். ஃபஅரினி ஃபீஹி குத்ரத்துக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதன் மூலமாக உன்னுடைய சக்தி எனக்கு நீ வெளிக்காட்டி, நீ சக்தி உள்ளவன், நீ ஆதிர் என்பதை இதன் மூலமாக நீ எனக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு ஒரு துஆவை, ஒரு பதுஆவை நான் செய்தேன். அந்த மனிதர் சொன்னார், நாம் அல்லாஹு காதிரும், நிச்சயமாக அல்லாஹ் அவன் தான் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அந்த பதுஆவினால் அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்பதை நேரடியாக கண்கூடாக காட்டிவிட்டான். நான் செய்த அநியாயத்துக்குரிய பிரதிபலனை அல்லாஹ் இன்று நேற்று அல்ல, நான் செய்த பல காலங்களாக இருந்தாலும் அல்லாஹ் அதை மறுக்காமல், அல்லாஹ் அதை அப்படியே எனக்கு மறந்து விடாமல் அதற்குரிய தண்டனை அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்களே, அநியாயம் செய்யக்கூடியவர்களே, அல்லாஹ் உங்களை மறந்து விட்டான் என்பதை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் ஒருபோதும் மறப்பது கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் தருகிறான். இன்னமா யுஅஃபிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். உலகத்திலேயும் அதற்குரிய தண்டனையை தருவான், மௌத்துக்கு பின்னாலேயும் நிச்சயமாக அதற்குரிய தண்டனையை தராமல் அல்லாஹ் உங்களை மரணிக்க செய்ய மாட்டான். கண்ணியமிக்க மேலானவர்களே, அநியாயத்துக்குரிய பதுஆவுக்குரிய கூலி எப்பொழுதும் அவை அல்லாஹ் கொடுக்காமல் மரணத்தை தரமாட்டான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் யுத்தகலங்களுக்கு அனுப்பும் பொழுது சொல்லுவார்கள், அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுஆவை பயந்து கொள்ளுங்கள். யுத்தகலத்திலே யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள். பெண்களையும் குழந்தைகளையும் வயோதிகர்களையும் நோயாளிகளையும் இயலாதவர்களையும் கொலை செய்து நீங்கள் அவருடைய பதுஆவுக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? அது காபீராக இருந்தாலும் சரி, ஒரு காபீருக்கு அநியாயம் செய்து அவன் பதுஆ செய்தாலும் அந்த பதுஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். அந்த துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த விதமான திரையும் கிடையாது. அல்லாஹ் நேரடியாக அநியாயக்காரனுடைய பதுஆவை ஏற்றுக்கொள்கிறான். அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்காக இருந்தாலும் சரி, யாருடைய உள்ளம் எங்கள் மூலமாக நோவடைகிறதோ, யார் எங்களுக்கு நாம் செய்த அநியாயத்துக்கு பதுஆ செய்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனையை கொடுத்தே ஆகுவார். என்ன துஆவை சொல்கிறார்களோ, கேட்கிறார்களோ, என்ன பதுஆவை, என்ன சாபத்தை எழுதுகிறார்களோ, நிச்சயமாக அது கபூலாகும். கண்ணியமிக்க மேலானவர்களே, ஸயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு காணியை ஒரு பெண்மணி பலவந்தமாக பிடித்துக் கொள்கிறார். இவருக்கு இது தெரியும் என்றாலும் கூட பலவந்தமாக பிடித்துக் கொள்கிறார். இன்று காணி பூமியுடைய பிரச்சனைகள் ஏராளம் நம்முடைய சமூகத்திலே. மேலானவர்களே, அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு அதன் மூலமாக லாபம் காணக்கூடியவர்கள். மேலானவர்களே, நான் எடுக்கவில்லை, என்னுடைய பெற்றோர்கள் தான் எடுத்தார்கள், அவர்கள் தான் எனக்கு தந்தார்கள். எந்த வழியில் நாம் இன்று சம்பாதித்துக் கொண்டிருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உரிமையானது, அடுத்தவர்களுக்கு சொந்தமானது. நீதிமன்றம் மேலானவர்களே, நாட்டுடைய சட்டத்தை விட்டு ஒரு தீர்ப்பை வழங்கலாம். ஆனால் 1000 வருடங்கள் சென்றாலும் அடுத்தவரின் உரிமை அவர்களுக்கு சொந்தமானது. அதை யாரும் எடுக்க முடியாது. மேலானவர்களே, ஸயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த காணி பிடித்துக் கொண்ட அந்த பெண்மணி அதற்காக வேண்டி வாதாடுகிறார். இது என்னுடைய காணி என்று வாதாடுகிறார். அவருக்கு அந்த பெண்ணுக்கு அந்த காணி நீதிமன்றத்தின் மூலமாக உரிமையாகி விடுகிறது. ஸயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது எனக்கு சொந்தமானது, இது என்னுடைய
என்றாலும் கூட தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு சார்பாக. தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த தருணத்திலே அவர்கள் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதுஆவை செய்தார்கள். அல்லாஹும்ம இன் கானத் காஸிபத்தன் ஃபஅம்மா அஃரஹா ஃபக்துல்ஹா ஃபீ அர்லிஹா. யா அல்லாஹ், இந்த பெண்மணி பொய் சொல்கிறாள், இவள் பொய்க்காரி, இவள் சொல்வது பொய்யாக இருந்தால் இவருடைய 2 பார்வைகளும் குருடாக வேண்டும். இது புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்வையுடைய நபியாக இல்லாமல் ஆக்க வேண்டும். இந்த இவளுக்கு சொந்தம் என்று அறிவிக்கப்பட்ட இதே பூமியில் அவருடைய மரணம் வர வேண்டும் என்று அவர்கள் பதுஆ செய்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, அந்த பெண்மணியை அவளுக்கு சொந்தம் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அந்த காணிக்கு வருகிறாள். வரும் பொழுது அல்லாஹ் அவருடைய பார்வையை கலக்கி விட்டான். பார்வை இல்லாமல் குருடான நிலைமை தடுமாறிக்கொண்டு வரும் பொழுது அந்த காணிலே இருந்த ஒரு கிணற்றை அவள் விழுந்து விடுகிறாள். அதே நிலைமையிலே அவர் உயிர் பிரிந்து விடுகிறது. மேலானவர்களே, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பதுஆவை அல்லாஹ் கண்கூடாக காட்டுகிறான். அவர்கள் சொன்னார்கள், சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா அல்லாஹ், இவளோடு வாழாடுவதனால் மக்கள் என்னை தவறாக நினைக்கிறார்கள், நான் தான் அவளுடைய சொத்தை அபகரிப்பதாக நினைக்கிறார்கள். இல்லை, இவள் தான் அந்த சொத்தை அபகரித்துக் கொண்டாள் என்று நான் செய்யக்கூடிய இந்த பதுஆவின் மூலமாக இனி என்னை நிரபராதியாக ஆக்க வேண்டும் என்று செய்த அந்த துஆவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிக்கிறான். மேலானவர்களே, யாருக்கும் எதையும் மறைக்கலாம், ஒழிக்கலாம், ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நீதமானவன். மேலானவர்களே, யாருக்கும் அநியாயம் செய்யாதவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. எப்பொழுதும் நீதத்தை நிலைநாட்டக்கூடியவன், எப்பொழுதும் உலகத்திலும் ஆகிரத்திலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நீதமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு காலம் சென்றாலும் சரி, எத்தனை வருடம் சென்றாலும் சரி, எண்ணிமிக்க மேலானவர்களே, நீதம் ஒரு நாள் வெல்லும் என்பது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பாடமாக படித்து தந்து கொண்டிருக்கிறான். இமாமுனா ஷீக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாலத்து ஸமா என்ற ஒரு நூலிலே இன்னொரு சரித்திரத்தை பதிவு செய்கிறார்கள். மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மனிதர் ஈராக்குடைய தலைநகர் பகதாதில் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டு வருகிறார். அந்த மனிதர் ஆட்டு இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், ஆட்டு இறைச்சிக்காரர் பகதாதிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவர் ஒரு சீரேவியான ஒரு மனிதர், நல்ல ஒரு மனிதர், யாரும் அவரை பற்றி அலுவலகம் தவறு சொல்லாத ஒரு மனிதர், ஐங்கால தொழுகைகளை பேணுதலாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர், வலிமையான அவருடைய தஹஜ்ஜுத் அமல் அது தொடராக இருந்து கொண்டே இருந்தது. தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பின்னால் இஸ்திக்பார்கள், குர்ஆன் திலாவத்துக்கள், அதற்கு பின்னால் சுபஹுடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் அவருடைய கட்சிகளை எடுத்துக்கொண்டு ஆட்டு மந்தைக்கு போய் ஆடுகளை அறுத்து கொண்டு வந்து சந்தையிலே வியாபாரம் செய்து மாலை நேரத்தில் யாருக்கும் எந்த விதமான தொழிலையும் கொடுக்காமல் வீடு சென்று விடுவார். வலிமையாக இது இவருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்த மனிதர் தஹஜ்ஜுத் நேரம் எழும்பி தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு துஆக்களையும் இஸ்திக்பார்களையும் செய்துவிட்டு சுபஹுடைய தொழுகையும் தொழுதுவிட்டு சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் வலவி போன்று தன்னுடைய ஆயுதங்களை கத்திகளை எடுத்துக்கொண்டு ஆட்டு மந்தைக்கு சென்று ஆட்டை அறுத்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. திடீரென்று ஒரு சத்தம், என்னை கொலை செய்யாதீர்கள், என்னை கொலை செய்யாதீர்கள் என்று ஒரு சத்தம் வருகிறது. இந்த மனிதர் ஆட்டை அறுத்துக் கொண்டிருந்த மனிதர் இரத்தம் தோய்ந்த மேனியோடு கையிலே அந்த கத்தியை எடுத்துக் கொண்டு சத்தம் கேட்கக்கூடிய அந்த திசைக்கு செல்கிறார். ஒரு மனிதர் வயிற்றிலே கத்தி குத்தப்பட்ட நிலைமையில், இரத்தம் ஓடக்கூடிய நிலைமையில் ஒரு மனிதர் குற்றூராக கொண்டிருக்கிறார். உயிர் பிரியக்கூடிய அந்த கண்ணத்தை இருக்கிறார். இவர் பார்க்கிறார், அக்கம் பக்கத்திலே எந்த ஒரு மனிதரும் கிடையாது, யாருமே இல்லை. இதற்குள் அவருடைய உயிரும் திரும்பி விடுகிறது. ஊர் மக்கள் சத்தத்தை கேட்டவர்கள், ஊர் மக்கள் எல்லாம் இவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, தவறு செய்யவில்லை என்பது இவருக்கு தெரியும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஊர் மக்கள் எல்லோருக்கும் ஆச்சரியம், இவர் இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் அல்ல, நல்ல ஒரு மனிதர், யாருக்கும் அணுவளவு நோயை
செய்தது கிடையாது, அநியாயம் செய்தது கிடையாது. என்றாலும் கையிலே கத்தி இருக்கிறது, மேலிலே இரத்தம் இருக்கிறது. நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. அதற்குள் போலீஸ் வருகிறது, இவரை கைது செய்கிறார்கள். இந்த மனிதர் கைது செய்யப்பட்டு அன்றைய தினமே பகதாதுடைய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்படுகிறது. இவர் சொன்னார், இந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நான் இந்த கொலை செய்யவில்லை. நீதிபதி கேட்டார், நீ இந்த கொலை செய்யவில்லை என்றால் யார் செய்தது, ஆதாரம் என்னது? நீதிமன்றத்தை பொறுத்தவகையில் வெறுமனை வாய் பேச்சு அல்ல, ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். உனக்கு நீதான் தவறு செய்திருக்கிறாய் என்று முழு ஆதாரம் இருக்கிறது, எனவே நீதான் கொலையாளி என்று முடிவு செய்யப்பட்டு பகதாதுடைய நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறது. நாளைய நாள் லுஹாவுடைய நேரத்தில் ஊர் மக்களுக்கு முன்னால் உன்னுடைய கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்திலே அவருக்கான நீதி முடிவு செய்யப்படுகிறது. கண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்த நாள் காலையில் லுஹாவுடைய நேரத்தில் பாதை வழியாக மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கைதி விலங்கு போடப்பட்டவராக இழுத்து கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்குரிய தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஊர் மக்கள் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய 2-3 பெண் குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். பாப்பாவுடைய பிரிவை எண்ணி, பாப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் கவலையிலே தோய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதர் சொன்னார் ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த தவறை நான் செய்யவில்லை, இந்த கொலையை நான் செய்யவில்லை, என்றாலும் இந்த தண்டனைக்கு தகுதியானவன் நான், இந்த தீர்ப்புக்கு தகுதியானவன் நான், ஆனால் இந்த கொலை எனக்கு சம்பந்தமில்லை. மக்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் என்ன சொல்கிறாய், எதை சொல்ல வருகிறாய்? அப்பொழுது அந்த மனிதர், அந்த கைதி சொன்னார், என்னுடைய நான் வாழக்கூடிய இந்த பகதாதுடைய ஊர் இருக்கிறதே, இது எனக்கு சொந்தமான ஊர் கிடையாது. நான் இந்த ஊருக்கு வந்து 20 வருடங்கள், என்னுடைய சொந்த ஊர் அயாசினுடைய கூபாவிலே நான் வாழ்ந்து வந்தேன். கூபா தான் எனக்கு சொந்தமான இடம். இந்த கூபாவிலே என்னுடைய தந்தையோ ஒரு படகு ஓட்டின் மகனானா இருக்கிறேன். அதாவது தஜ்லான் நதியிலே, ஈராக்குடைய அந்த தஜ்லான் நதியில, யூப்ரட்டிஸ் அந்த நதியிலே இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கும், அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கும் வரக்கூடிய மக்களை என்னுடைய படகுகளை ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய ஒரு தொழிலாளியாக நான் இருக்கிறேன். என்னுடைய தந்தை மரணத்துக்கு பின்னால் அந்த படகை நான் எடுத்துக்கொண்டு அவருடைய தொழிலை நான் தொடராக செய்து வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய படகிலே ஒரு அழகான ஒரு பெண்மணி வந்து அமர்ந்து கொண்டால் எனக்கு அந்த பெண்ணை பார்த்தவுடன் ஆசை வந்தது. நான் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும், அவளோடு வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்தது. நான் உடனடியாக அந்த பெண்ணை இறக்கிவிட்டு, அந்த கரையிலே இறக்கிவிட்டு, அந்த பெண்ணுடைய முகவரியை தேடினேன், அந்த அட்ரஸை தேடினேன், அந்த பெண்ணுடைய வீட்டை போய் அடைந்து அந்த வீட்டுடைய கதவை தட்டினேன். ஒரு வயதான மனிதர் வெளியே வந்தார். நான் சொன்னேன், உங்களுடைய மகளை என்று நான் என்னுடைய படகிலே பார்த்தேன், உங்களுடைய மகளை எனக்கு பிடித்திருக்கிறது, அவளை எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள். அந்த மனிதர் கேட்டார், அந்த பெண்ணினுடைய தந்தை கேட்டார், நீ என்ன தொழில் செய்கிறாய்? நானோ படகோட்டியின் மகன், நான் படகோட்டக்கூடிய தொழிலை செய்து வருகிறேன். அந்த மனிதர் சொன்னார், உனக்கு என்னுடைய மகளை திருமணம் முடித்து தர முடியாது. அந்த மனிதர் சொல்கிறார், என்னுடைய தொழிலை கேவலமாக நினைத்து என்னை அந்த மனிதர் விரட்டிவிட்டார், கேவலப்படுத்தி விரட்டிவிட்டார். நானோ திரும்பி வந்து விட்டேன். சிறிது காலம் அப்படியே ஓடியது. கொஞ்ச காலத்துக்கு பின்னால் திடீரென்று சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த நேரத்திலே, சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்திலே என்னுடைய படகுக்கு ஒரு பெண் தன்னுடைய கையிலே குழந்தையை சுமந்தவளாக வந்தாள். வந்து படைகளை அமர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்தது. நான் அந்த பெண்ணிடத்தை கேட்டேன், பெண்ணே என்னை ஞாபகம் இருக்கிறதா?
அந்த பெண் உற்று நோக்கி பார்த்துவிட்டு சொன்னால், ஆமாம் ஞாபகம் இருக்கிறது, நீங்கள் தான் என்னுடைய வீட்டுக்கு என்னை பெண் கேட்டு வந்தீர்களே. மேலானவர்களே, இருள் சூழ்ந்தது, சூரியன் மறைந்து கொண்டே சென்றது. இருள் சூழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த மனிதர் தன்னுடைய கையிலே இருந்த, அந்த தாயுடைய கையிலே இருந்த குழந்தையை பறித்தெடுத்து சொன்னால், இன்றைய இரவு நீ என்னோடு பாவம் செய்யவில்லை என்றால், என்னோடு நீ சேரவில்லை என்றால் இந்த குழந்தையை நான் தண்ணிலே மூழ்கடித்து விடுவேன் என்று எச்சரிக்கும் பொழுது அந்த பெண், அந்த தாய் குழந்தையை காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த மனிதருக்கு மேலால் பாயும் பொழுது அந்த மனிதர் இந்த பெண்ணை தள்ளிவிட்டால், தள்ளிவிடும் பொழுது வேகமாக அந்த பெண் அந்த படகிலே விழுந்து அந்த பெண்ணுடைய தலையடிபட்டு அந்த இடத்தில் அந்த பெண் மறைத்து விடுகிறாள். பெண் மறித்தவுடன் கையிலே குழந்தை இருக்கிறது, குழந்தையும் அந்த நதியிலே வீசிவிட்டு உடனடியாக அந்த படகையும் மறுபக்கமாக கவிழ்த்துவிட்டு நீந்தி கரைக்கு வந்து கூபாவிலே மக்களை அழைத்து சொன்னான், நான் இப்படி பிரயாணம் செய்து கொண்டே இருந்தேன், திடீரென்று காலநிலை மாறியது, காற்று வேகமாக அடித்தது, அதனால் படகு மறுபக்கமாக கவிழ்ந்தது. தாயும் குழந்தைக்கும் நீச்சல் தெரியாது, வர முடியாது. அவர்கள் அப்படி மூழ்கடிக்கப்பட்டார்கள். நானோ படகோட்டி நானாக இருக்கிறேன், காலா காலமாக இந்த நதியிலே நான் நீந்தி கொண்டிருக்கிறேன், எனக்கு நீச்சல் தெரியும், நான் இந்த நதியை கடந்து வந்துவிட்டேன் என்று சொல்லும் பொழுது முழு ஊர் மக்களும் இவரை நம்பினார்கள். ஆம், உண்மைதானே, அவர்களுக்கு நீய தெரியாது தானே, இவருக்கு நீந்த தெரியும் என்று முழு ஊர் மக்களும் யாரும் ஒரு கேள்வி கேட்கவில்லை, யாருக்கு ஒரு சந்தேகமும் வரவில்லை, எல்லோரும் உண்மை ஏற்றுக்கொண்டார்கள். நான் அதற்கு பின்னால் எனக்கு அந்த ஊரிலே நிற்பதற்கு மனமிடம் கொடுக்கவில்லை. நான் அந்த ஊரை விட்டுவிட்டு பகதாதுக்கு வந்து இந்த ஆட்சி இறைச்சி கடையை ஆரம்பித்து 20 வருடங்களாக இந்த தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். மேலானவர்களே, இந்த மனிதர் சொன்னார், அந்த அதாவது கைது சொல்கிறார், மரண தண்டனை நிறைவேற்றப்படும் இந்த தருணத்தை சொல்கிறார், எல்லோரும் மறந்துவிட்டார் என்று நான் நினைத்தேன், எல்லோரும் மறந்துவிட்டார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அல்லாஹ் மறக்கவில்லை. அல்லாஹ் ஒருபோதும் மறக்கவில்லை. அல்லாஹ் அவன் மறக்காதவன், நீதி நிச்சயமாக நிலைநாட்டப்படும். அதனால் இந்த கொலைக்கு நான் சொந்தக்காரன் அல்ல, நான் செய்த ஒரு கொலைக்குத்தான் இன்று எனக்குரிய தண்டனை தரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிற வேலையாளர்களே, சாதாரணமான பிடி கிடையாது. அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் அவகாசங்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். திருந்துவான் என்று திருந்தவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமானது மேலானவர்களே. எனவே எண்ணிமிக்க மேலானவர்களே, வாழ்க்கையிலே எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளா இருக்கலாம், நோய்களா இருக்கலாம், பல மருத்துவங்களை நாடி பல மருந்துகளை செய்து நோய்கள் குணமாகலாம் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முடிவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கலாம். யோசித்து பாருங்கள், எங்கு தவறு நடந்திருக்கிறது. அதிவேலை சிந்தியுங்கள், யார் என்னுடைய வார்த்தையினால், யார் என்னுடைய பேச்சினால், யார் என்னுடைய அதிகாரத்தினால், யார் என்னுடைய சொத்து செல்வத்தினால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கனிமேலே சிந்தித்து பாருங்கள். சிந்திப்போம் என்றால் மேலானவர்களை தீர்வு கிடைக்கும். சம்பந்தப்பட்டவரும் போய் மன்னிப்பு கேளுங்கள். அதுவரை அல்லாஹ் உலகத்திலேயும் நிம்மதியை தரமாட்டான். அதற்கு பின்னால் மௌத்துக்கு பின்னாலும் நிம்மதி கிடைக்காது. வாழ்க்கைகளை சோதனைகள் வரும்பொழுது ஒரு கட்டம் சிந்தித்து பாருங்கள், ஒரு கணம் யோசித்து பாருங்கள், யாராவது என்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, யாரையாவது மதுவாவுக்கு நான் ஆளாக இருக்கிறேனா? மேலானவர்களே, எனவே அடுத்தவர்களை மதுவாவுக்கு நாங்கள் ஆளாகாமல் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அரசில் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாழ்க்கை அல்லாஹ் நம்